ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் ப்ராசஸர் சாதாரண மண்ணுல இருந்தாங்க செய்யறாங்க. அது எப்படி செய்யறாங்கிறத ஒரு 5 ஸ்டெப் மூலமா பாத்துடலாம். ஸ்டெப் நம்பர் 1, மண்ணுல இருந்து பியூர் சிலிக்கான 1600 டிகிரி செல்சியஸ்ல பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இக்னாட் ராடா பிரிச்சு எடுக்கிறாங்க. ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா இந்த இக்னாட் ராட ரேசர் ஷார்ப் பிளேட்ஸ்ல ஸ்லைஸ் பண்ணி வேஃபர்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஸ்டெப் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேஃபர்ஸ் மேல அல்ட்ரா வயலட் கண்டிஷன்ஸ்ல டிரான்சிஸ்டர்ஸ் மவுண்ட் பண்றாங்க. இந்த டிரான்சிஸ்டர்ஸ்லாம் நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன் டிஎன்ஏ விட சின்னதா இருக்குங்க. ஸ்டெப் 4 பாத்தீங்கன்னா சிலிக்கான் டோப்பிங் மூலமா பின்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் கிரியேட் பண்றாங்க. இந்த நெட்வொர்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் மெட்ரோ சிட்டி மாதிரி இருக்கும் நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா. ஸ்டெப் 5 வெரி இம்பார்ட்டன்ட். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்றாங்க. அந்த சிப்ஸ்ல ஹை எஃபிஷியன்ட் சிப்ஸா உருவாகுறதெல்லாம் Ryzen 9 இல்லனா Core i9 ப்ராசஸர்ஸா கிரியேட் பண்ணிடுறாங்க. சிப்ஸோட எஃபெக்டிவ்னஸ் பொறுத்து i7, i5, i3, Ryzen 7, Ryzen 5, Ryzen 3 இந்த கேட்டகரிஸ்ல பிரிச்சு மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படிதாங்க மண்ணுல இருந்து ப்ராசஸர் உருவாகுது. இந்த மாதிரி டெக் ஃபேக்ட்ஸ் கண்டினியூஸா தெரிஞ்சுக்கிறதுக்காக பியூர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.